நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் காங்கிரஸ் சார்பில் மாநாடு நடத்தப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு வைத்திலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த காரைக்கால் மாணவி வினோதினி குடும்பத்திற்கு காங்கிரஸ் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், ஆளும் அரசு இதுவரை அனுதாபம் தெரிவிக்காதது கண்டனத்திற்கு உரியது. இனியாவது பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அரசு தர வேண்டும் என்றார். மேலும் தற்பொழுது வீடுகளுக்கான மின் கட்டணம் 15,000, 20,000 என பில் அனுப்பப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எனவே பாக்கி தொகையை தவணை முறையில் செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மின்கட்டண பிரச்சனையை தீர்க்க புதுவை தலைமை அலுவலக கண்காணிப்பு பொறியாளரை அணுக வேண்டிய நிலை உள்ளதால் அந்தந்த மின் அலுவலகத்திலேயே அதிகாரிகளுக்கு இது தொடர்பான அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தொடர்ந்து புதுவையில் நாய் தொல்லை அதிகரித்துள்ளது. டீசல் மானியம், உர மானியம் வழங்காமல் காரைக்காலில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுத்து வறட்சி பகுதியாக அறிவித்து தேவையான நிதி வழங்க வேண்டும். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும். சென்டாக் பணம் வழங்கப்படாததால் கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை கல்லூரிக்கு வரவேண்டாம் என்று கூறுகின்றனர். எனவே அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கூறிய அவர், தொடர்ந்து முன்னாள் கல்வி அமைச்சருக்கு நீதிமன்றம் 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ள நிலையில் அவர் முன்னிலையில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மாணவர்களின் மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மாநாடு அறிவிக்கப்பட்டு உள்ளதை போன்று காங்கிரஸ் சார்பிலும் மாநாடு நடத்தப்படும் என்றும், மாநாட்டில் அரசின் செயல்படாத தன்மை, ஆளும் அரசால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அவதிகள் எடுத்துரைக்கப்படும். அதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது என்று கூறினார். அப்பொழுது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு மற்றும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனம் இணைந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி முதல்வர் திரு ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு சுகாதாரத்துறையால் அடையாளம் கண்டுள்ள இணைப்பு பணி மருத்துவமனையில் உயிர்கொல்லி நோயிற்காக 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பு வரை பணம் இல்லாமல் சிகிச்சை அளிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதால் இத்திட்டத்தை பரிசோதனை முறையில் மாஹே, ஏனாம் ஆகிய 2 பிராந்தியங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிகழ்ச்சி முதல்வர் திரு ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அரசு சார்பில் சுகாதாரத்துறை இயக்குனர் ராமனும், நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனம் சார்பில் பெரம்பலூர் தலைமை மண்டல மேலாளர் தேவநாதனும் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஆசிட் வீசப்பட்டதால் பலியான வினோதினியின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி குற்றவாளிக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கூறுகையில், ஆசிட் வீச்சில் காயமடைந்த வினோதினியை சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொழுது நேரில் சென்று சந்தித்து பேசியதாகவும், மாணவி தன்னிடம் தைரியமாக பேசினார் மற்றும் தான் உயிர் பிழைத்து வருவேன் என்றார். என் கண் பார்வை கிடைக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் பிரதமரிடம் பேசி 3 லட்சம் நிவாரண நிதியாக பெற்று அவரது பெற்றோரிடம் வழங்கினேன் என்று கூறிய அவர், ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அவரை இழந்து தவிர்க்கும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், தான் தற்பொழுது டெல்லியில் உள்ளதால் புதுவை வரும் பொழுது காரைக்காலுக்கு சென்று மாணவியின் பெற்றோருக்கு நேரில் ஆறுதல் கூற உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் குற்றவாளிக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும். அந்த தண்டனை பெண் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். ஆசிட் வீசப்பட்டதால் உயிரிழந்த வினோதினியின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அரசு அக்குடும்பத்திற்கு நஷ்டஈடும் வேலை வாய்ப்பினையும் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், காரைக்கால் பகுதியில் ஆசிட் வீசப்பட்டு
தீவிர சிகிச்சை பெற்று வந்த பொறியாளர் வினோதனி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும், படித்த பெண்ணானாலும் படிப்பறிவில்லாத பெண்ணானாலும் மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதையே இந்த மரணம் காட்டுகிறது என்ற அவர் தொடர்ந்து இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை விரைவு நீதிமன்றம் அமைத்து உரிய தண்டனை விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுத்தால்தான் இனிமேலாவது இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வழி செய்யும் என்றார். மேலும் பொறியாளர் வினோதனியின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அவர் தொடர்ந்து மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் அக்குடும்பத்திற்கு அரசு 10 லட்சம் நஷ்டஈடும் அரசு வேலை வாய்ப்பும் அளித்து அக்குடும்பத்தை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். புதுவை உழவர்கரை தொகுதி மோதிலால் நகரில் சாலையை மேம்படுத்தும் பணியினை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மோதிலால் நகரில் விடுபட்ட குறுக்கு தெருக்கள் மற்றும் மோதிலால் நகர் விரிவுக்கு செல்லும் சாலையை சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 14,11,700 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் முனுசாமி, பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தலைமை செயலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக AFT அனைத்து சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுவை AFT அனைத்து சங்க போராட்ட குழு கூட்டம் AITUC அலுவலகத்தில் போராட்ட குழு தலைவர் அபிஷேகம் தலைமையில் அண்ணா தொழிலாளர் யூனியன் சின்னதுரை, மோகன்தாஸ், INTUC ரவிச்சந்திரன், NR காங்கிரஸ் தொழிற்சங்க வாழுமுனி, LPF பிராங்க்லின் பிரான்சுவா, கோவிந்தசாமி உள்ளிட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மில்லை உற்பத்தி எடுத்து இயக்குவதற்கு தடையாக இருந்து வரும் நிதித்துறை செயலாளர் மற்றும் தொழிலாளர் துறை செயலாளரை கண்டித்தும், மில்லின் தொழிலாளர்களின் நலனுக்கு எதிராக அவர்களது நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தியும், நாளை AFT மில்லிலிருந்து ஊர்வலமாக சென்று தலைமை செயலகம் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 யூனிட்டிலும் உள்ள 3 ஷிப்ட் தொழிலாளர்களும் ஒருமனதாக கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் கூட்டத்தில் AFT தொழிலாளர்களுக்கு இதுநாள் வரையில் கொடுக்கப்படாமல் உள்ள கிராஜுவிட்டி தொகை முழுவதையும் உடனடியாக பட்டுவாடா செய்ய வேண்டும், விருப்ப ஓய்வில் செல்லும் தொழிலாளர்களுக்கு அவர்கள் வெளியேறும் தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் நிர்வாகத்திடமிருந்து வழங்க வேண்டிய அனைத்து தொகையினையும் வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள 5 மாத ஊதிய நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் புறவழி சாலை அமைக்கும் பணியினை துணை சபாநாயகர் TPR செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை திருக்குனூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மண்ணாடிப்பட்டு சாலையிலிருந்து கூனிச்சம்பட்டு சாலை வரை ஏரிக்கரை ஓரமாக புறவழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு பொதுப்பணித்துறை சார்பில் 54 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான திரு TPR செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் தலைமை பொறியாளர் மனோகர் மற்றும் பொறியாளர்கள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மின் இணைப்பு வழங்க கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நரிக்குறவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாஸ்பேட்டை விமான நிலையம் பின்புறம் உள்ள நரிக்குறவர் பேட்டில் நரிக்குறவர்கள் வீடுகளுக்கு செல்லும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மேலும் குடிநீர் விநியோகம் இல்லை என்று கண்டித்து ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் நரிக்குறவர்கள் சாரம் அவை திடலில் சங்க பொருளாளர் சரவணன் தலைமையில் மார்க்சிஸ்ட் செயலாளர் பெருமாள், தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தலைவர் தலித் சுப்பையா, நரிக்குறவர் மக்கள் பிரதிநிதி சாரங்கபாணி உள்ளிட்டோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் நரிக்குறவர் பேட்டில் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பையும் நிறுத்தப்பட்ட குடிநீரையும் வழங்க வேண்டும், சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் நடத்தி தொற்று நோயிலிருந்து நரிக்குறவர்களை காப்பாற்ற வேண்டும், நரிக்குறவர்கள் தயாரிக்கும் பாசிமணி போன்ற கைவினைப் பொருட்களை கூட்டுறவு சங்கம் அமைத்து சந்தைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில்
சிங்காரவேலர் நினைவு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் சிங்காரவேலர் நினைவு நாள் கருத்தரங்கம் மங்கைய செல்வன் தலைமையில் தலைமை நிலைய செயலாளர் துரை, செயலாளர் சந்திரசேகர், பிரபு முன்னிலையில் நடைபெற்றது. பொன் ராஜேந்திரன் துவக்கி வைத்த கருத்தரங்கில் செயலாளர் மகேஸ்வரன் வரவேற்று பேசிட, மீனவர் ஐக்கிய முன்னணி நிறுவன தலைவர் அப்பாராஜ் சிங்காரவேலர் படத்தை திறந்து வைத்தார். கூட்டத்தில் அனைவரும் சிங்காரவேலர் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து உயர்நிலை ஆலோசனை குழு தலைவர் முத்து, குணசேகரன், மீனவர் ஐக்கிய முன்னணி மைக்கேல் பெர்னாண்டஸ், சிங்காரவேலர் முன்னேற்ற கழக ஆனந்தன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீரர், சமதர்ம புரட்சியாளர் சிங்காரவேலர் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசை வற்புறுத்தியும், மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் என்று புதுவை அரசை வற்புறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் தவக்காலம் துவங்கியதை முன்னிட்டு கூட்டு திருப்பலியுடன் அன்னையின் திருத்தேர் பவனி நடைபெற்றது. நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் புனித வெள்ளியை முன்னிட்டு 40 நாட்கள் விரதம் மேற்கொள்வர். அதனை கிறிஸ்துவர்களின் தவக்காலம் என்று குறிப்பிடப்படும். அத்தகைய தவக்காலம் சாம்பல் புதனுடன் நாளை துவங்குவதை முன்னிட்டு புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் லூர்து அன்னை விழா கூட்டு திருப்பலியுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னையின் திருத்தேர் பவனி நடைபெற்றது. விழாவில் திரளான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்று ஜெபம் சொல்லி மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பசிலிக்கா அதிபர் தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.